Hi, my dear students. I am your Anusha ma'am. So, last class I have taken a diamond cubic structure in Zoom class. Many students requested me to prepare a video for their future use. So, for that, I would like to make one video. For that, I prepare this. So, as usual, the same. Previously, I have taken the topic diamond structure. The same topic, I will make a video in the YouTube channel. So, please be watch this for your future reference. So, the diamond structure, diamond cubic structure. That's the thing. So, I already told you in many videos before starting about any topic. I have given one quote for you. So every day we are seeing one quote. So today's quote for our reference: education is simply the soul of society. It passes from one generation to another. So I'll soul means, I think you all know that. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாடி இல்லையா, ஹியூமன் பாடியில் வந்து சோல் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சோல் தான் நம்மளை தூக்கி நிறுத்தி இன்றைக்கி நம்மளை எல்லா இடத்துலையும் நடமாட வைக்குது இல்லையா. அது உள்ளே இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம சொல்லுவோம் நமக்குள்ளே இருக்கிறது சோல் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் இஸ் த சோல் ஆஃப் சொசைட்டி. இந்த சொசைட்டியோட சோலாக வந்து இந்த எஜுகேஷன் இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எஜுகேஷனை கொடுக்கும்போது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க, ரைட். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க படிக்கணும். இன்னும் சில குழந்தைங்க வந்து படிக்காமல் இருக்காங்க சில இடங்களில். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தை தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தயவு செஞ்சு கொஞ்சம் படிங்கப்பா அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டைலில் வந்து அதை என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எஜுகேஷன் இஸ் த சோல் ஆஃப் சொசைட்டி which passes from one generation to another. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போய் சின்னதாக சம்பளம் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியாவது அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, ரைட். ஓகே, next we are going to see that diamond cubic structure. இதான் diamond cubic structure. So this is nothing but combination of two FCC sublattice interpenetration. அதாவது என்னென்னா, டைமண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எஃப்சிசி சப்லாட்டிஸை வந்து இன்டர்பெனிட்ரேட் பண்ணுறோம். காம்பினேஷன், அதோட காம்பினேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம், டைமண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ டைமண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம், காம்பினேஷன் ஆஃப் டூ இன்டர்பெனிட்ரேட்டிங் எஃப்சிசி சப்லாட்டிஸ். ஸோ லுக் அட் த பிக்சர். இந்த பிக்சர் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து சி அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி இன் சம் பிளேசஸ் மென்ஷன்ட் அஸ் எஃப் அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் தென் அனதர் ஒன் ஒய் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ என்னென்னா, இந்த டைமண்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ்னால ஆனது. வாட் ஆல் ஆர் தட்? சி மீன்ஸ் கார்னர் ஆட்டம்ஸ், அதாவது எட்ஜஸில் போய் உட்காந்துருக்கும் ஆட்டம்ஸ் எல்லாம், அது வந்து கார்னர் ஆட்டம் சொல்லுவாங்க, அதான் சி. எஃப் மீன்ஸ் ஃபேஸ் சென்டர்டு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஃபேஸ் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, ஹவு மெனி ஃபேஸஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லா சைட்ஸு அந்த மாதிரி கூட சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா, ரைட். ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஃபேஸஸ். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சி வந்து 8 இடத்துல இருக்கும், 8 கார்னர் காமிச்சிருப்போம். இந்த க்யூப்பில் வந்து 8 கார்னரில் 8 இடத்துல வந்து சீன் போட்டிருப்போம். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேசஸில் வச்சுருப்போம். ஸோ 6 ஃபேஸஸ். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ஐ திங்க் சி வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
ஆனால் எஃப் உங்களுக்கு வந்து சரியாக தெரிலனா யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் அவர் ஆர்டினரி ரூம் நம்ம ரூமை நீங்கள் இமேஜின் கூட பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரூமில் வந்து 4 பக்கம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எத்தனை பக்கம் இருக்கும்? 4 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் 4 அண்ட் த டாப் 1 அண்ட் பாட்டம் 1 இல்லையா? ஸோ அதுதான் வந்து 6 ஃபேஸ், அதுதான் வந்து ஃபேஸ் அப்படின்னு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒய் தே மென்ஷன்ட் அஸ் ஒய். ஒய் அப்படிங்கிறது என்னென்னா இன்சைட் ஆட்டம்ஸ். இன்சைட்னா இந்த கியூபுக்கு உள்ளே இருக்கிற ஒரு முழுமையான ஆட்டம், அது வந்து முழுசாக இருக்கும், அது ஷேரே பண்ணியிருக்காது. ஸோ எத்தனை முழு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஒய் 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 4 இருக்குது, 4 ஒய் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃப்ரம் திஸ் பிக்சர் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், 8 corners, 8 C's are there, 6 faces, 6 F's are there, and then Y, 4 Y's are here. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிச்சா? 8 கார்னர் இருக்குது, 6 ஃபேஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? 4 ஒய் இருக்குது, ரைட்? அப்போ 8 கார்னரு, 6 ஃபேஸு, 4 இன்சைட் ஆட்டம், ரைட்? And then next one we are going to see about the 3 types of atom explanation. Just now I told you அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். கார்னர் பார்த்தீங்கன்னா 8 கார்னர் இருக்குது. இதில் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. இன்சைட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா உள்ள 4 இருக்குது. அதே பிக்சர் தான் கீழே இங்கே லாஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கோம். இப்போ கீழே ரெண்டாவதாக இருக்கு இல்லையா? யூ லுக் அட் தட் பிக்சர். இன் திஸ் I monitored as X. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சி கீழே லோயரில் பார்த்தீங்கன்னா 0 0 0ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து ஆரிஜின், அது வந்து அது கார்னர் ஆட்டம், தட்ஸ் அ கார்னர் ஆட்டம். கார்னர் ஆட்டத்தில் இருந்து ஒய்ன்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? உள்ள A/4, A/4, A/4 இருக்கு இல்லையா? அது வந்து என்ன மீனிங் அப்படின்னா கார்னர் ஆட்டத்திலிருந்து அந்த இன்சைட் ஆட்டமுடைய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா A/4 டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒய்ங்கிற ஆட்டம் வந்து ஆரிஜின்லேருந்து A/4 டிஸ்டன்ஸில் இருக்குது அலாங் தி பாடி டயக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் பர் யூனிட் செல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் தெரியணும் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆட்டத்தோட கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ number of corner atom plus number of face atoms plus number of inside atoms நமக்கு தெரியணும். So we have to find that. So number of atoms per unit cell வேணும்னா இந்த 3 types of atoms வேணும். First நம்ம எடுத்துக்கிறோம், we are going to see that number of corner atoms. corner atoms வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8, அதாவது 8 கார்னர் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கார்னர் ஐட்டம்ஸ் 8 into 1/8. வை யூ ஆர் ஹேவிங் 1/8 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் 1/8 நம்மகிட்ட இருக்குங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். 8 கார்னர் இருக்குது, திஸ் 8 கார்னர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக 8 முழுசான ஆட்டம் நம்ம நினைக்கக்கூடாது, ரைட்? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் ஆப்பிள், உங்ககிட்ட வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா யூ ஹவ் டு கட் தட் ஆப்பிள் தட் ஹஸ் 8 பீசஸ். அந்த ஆப்பிளை வந்து நீங்கள் 8 பீசஸாக கட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்பிளை 8 பீசஸாக கட் பண்ணியாச்சுன்னா இந்த 8 பீசஸ் சேர்ந்தால் தானே ஒரு ஃபுல் ஆப்பிள், ரைட்? அதே மாதிரி தான் இங்கே ஒரு பீஸ் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஒரு ஓர கார்னர் இருக்கு இல்லையா? அதில் ஒரு பீஸ் தான் இருக்கும். அப்போ அது மாதிரி 8 இடத்துல அந்த ஒரு ஆப்பிள் வந்து ஷேர் ஆகிருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே அந்த ஒரு கார்னரில் ஒரு பீஸ் தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி 8 கார்னரில் இருக்க பீசஸ்லாம் சேர்ந்தால் தான் ஒரு முழு ஆட்டம், ரைட்? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வரோம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கார்னர் அப்படின்னாலே அந்த கார்னரோட ஆட்டத்தை 8ஆக பிரிச்சிடுறோம். அந்த 8ஆக பிரித்து தான் ஒவ்வொரு பீஸும் ஒரு இடத்துல இருக்குதுன்னு இமேஜின் பண்ணால் மட்டும்தான் இட் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 8 into 1/8 த ரிசல்ட் இஸ் 1. நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸ். இப்போ ஃபேஸ் சென்டர் ஆட்டம் அப்போ எப்படி கார்னர்னாலே 1/8 போடுறோமோ த சேம் யூ ஹவ் டு இமேஜின் ஃபேஸ் சென்டர் அஸ் 1/2. ஃபேஸ் சென்டர்னு வந்துச்சுனாலே 1/2 இங்கே. ஏன் அப்படின்னா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோ, இப்போ வந்து நம்ம ரூமில் டாப் போர்ஷன் வச்சுக்கோயேன், நம்ம ரூமோட சுவர் மேலே இருக்கு இல்லையா? அந்த சுவரோட பகுதி அதில் வந்து நீ நடுவில் பார்த்துக்கோ ஃபேன் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஃபேன் இருக்கிற இடத்துக்கிட்ட யூ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப்
half of the fruit will be there. நீ அந்த ஆட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபேஸ் சென்டர் ஆட்டம். அந்த இடத்துல வந்து ஒரு பாதி தான் இருக்குது. ஒரு ஆப்பிளோட ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. இன்னொரு பகுதி எங்கே இருக்குது? அந்த சோத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்பிளை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒரு பகுதி கீழே இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு பகுதி இருக்குது. அப்போ என்ன மீனிங்? ஃபேஸ் சென்டர் ஆட்டம் வில் பி ஷேர்ட் அஸ் 2 யூனிட் செல்ஸ். 2 யூனிட் செல்லோட ஃபேஸ் சென்டர் ஆட்டம் ஷேர் பண்ணும். அதனால என்ன போடுறோம்? 1/2. ஸோ 6 × 1/2 த ரிசல்ட் இஸ் 3. அதே மாதிரி இன்சைட் ஆட்டம்ஸ் அது மொத்தமாக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஷேரே பண்ணாது. உள்ளே இருக்கிற இன்சைட் ஆட்டம் ஒய்ங்கிறது ஷேர் பண்ணாது. முழுசாக 4 ஆட்டம் இருக்குது. ஸோ யூ ஆர் ஹேவிங் 4 ஆட்டம்ஸ். ஸோ ஆஸ் த ஓவரால் குவான்டிட்டி யூ ஆர் கெட்டிங் கார்னர் ஆட்டம் 1 கிடைக்குது, ஃபேஸ் சென்டர் ஆட்டம் 3 கிடைக்குது, இன்சைட் ஆட்டம் 4 கிடைக்குது. ஸோ இஃப் யூ ஆட் தட் யூ கெட் வாட்? 1 + 3 + 4 is equal to what? 8. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. we have to write 1 + 3 + 4 is equal to 8. No, don't write simply as 8. 8ன்னு சும்மா போடக்கூடாது. எப்படி போடணும்? 1 + 3 + 4 is equal to 8. The split up is very important. Split up போட்டு தான் 8ன்னு எழுதணும். வெறுமனைக்கு 8ன்னு எழுதக்கூடாது. Right? And the next, number of atoms in diamond unit cell. So overall I told you totally how many of that? 1 + 3 + 4 is equal to 8 atoms. So that next one is before seeing that you have to know that total 4 characteristic. நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல், அது நம்ம பார்த்துட்டோம். எந்த ஸ்ட்ரக்சர்னாலும் இந்த 4 முக்கியம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது கோஆர்டினேஷன் நம்பர். So second one is the coordination number. Third one is atomic radius. Fourth one is atomic packing factor. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் டு எ பர்டிகுலர் ஆட்டம். அதாவது நல்லா இமேஜின் பண்ணிக்கோ, ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி டேரெக்டாக எத்தனை ஆட்டம் காண்டாக்டில் இருக்குது? ஹவு மெனி ஆட்டம்ஸ் டைரக்ட்லி காண்டாக்ட் ஒன் பர்டிகுலர் ஆட்டம்? தட் இஸ் தி கோஆர்டினேஷன் நம்பர். அதாவது என்னென்னா நீ இமேஜின் பண்ணிக்கோ. See, for example, if you are going to attend any dance program, then the judges will say that this is the good coordination, this one is a very good coordination. அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த சென்டர் ஆஃப் த பர்சனை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒத்து ஒன்று போல் ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ எல்லாம் ஒரு 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 குட் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுது இல்லையா அவங்கள சுற்றி. ஸோ அதை தான் அங்கே சொல்லுவோம். பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி டைரெக்டாக எத்தனை ஆட்டம் இருக்குது சரௌண்டாக இருக்குது அதை சொல்கிறது தான் என்ன இங்கே வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம் ஃபார் ஒன் பர்டிகுலர் ஆட்டம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ வாட் இஸ் திஸ்? ஒய் வந்து சென்டர் இன்சைட் ஆட்டம் இருக்குது, அதை சுற்றி டேரெக்டாக எத்தனை ஆட்டம் காண்டாக்டில் இருக்குது? 3 எஃப்னு இருக்குது. ஒய்ங்கிறது இன்சைட் ஆட்டம், எஃப்ங்கிறது 3 ஃபேஸ் சென்டர் ஆட்டம். மேலே பாரு ஒரு கார்னர் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன? ஒய்யை சுற்றி எத்தனை டைரக்ட் காண்டாக்ட் ஆட்டம் இருக்குது? 4 ஆட்டம்ஸ். ஸோ தி கோஆர்டினேஷன் நம்பர் ஃபார் திஸ் இஸ் 4. 1c + 3f is equal to what? 4. இதே மாதிரி நீ எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த டைமண்ட் கியூபிக்கில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆட்டத்தை சுற்றி 4 ஆட்டம்ஸ் வந்து டைரக்ட் காண்டாக்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் we have taken, right? So the coordination number for the diamond is 4. Atomic radius. Atomic radius, you all know that you already know the radius, you know. Half of the value of diameter is the radius. உனக்கு தெரிஞ்சிருக்கும். diameter ஓட பாதி தான் என்ன? ரேடியஸ். அதாவது 2r சேர்ந்தால் மட்டும்தான் it will give a 1d. அதாவது 2r சேர்ந்தால் தான் உனக்கு ஒரு diameter கிடைக்கும், ரைட்? அதனால் நீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. half of the distance between any two nearest neighbor atoms. அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீ என்ன பண்ணிடணும்? இப்போ ஒரு 2 இது ஒரு காயின் இருக்குது, 1 ரூபி காயின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. அது பக்கத்தில் இன்னொரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோ. 2 பக்கத்தில் ஒட்டி கொண்டு வர. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. 2 பக்கத்தில் ஒட்டி டச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அது ஒரு ஆட்டமாக இமேஜின் பண்ணேன்னா 2 ஆட்டம் பக்கத்தில் நியரஸ்ட் நெய்பராக இருக்கும்போது அதில் half of the distance சொல்கிறோம். அதுதான் இங்கே ரேடியஸ். half of the distance between any two nearest neighbor atoms which have direct contact with each other. ஸோ ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று காண்டாக்டில் இருக்கும்போது அந்த half of the distanceன்னு சொல்கிறோம். அதுதான் டெஃபினேஷன்.
ஸோ இங்கே பாருங்கள், இதில் நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வி வில் see that. அதுக்கு ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது. அண்ட் பிஃபோர் சீயிங் தட், பார்க்குறதுக்கு முன்னாடி லுக் அட் த டயக்ராம். எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, 0,0,0. அது வந்து ஆரிஜினாக ஒரு கார்னர் ஆட்டம் எடுத்துக்கிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டடாக ஒய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 இடத்துல போட்டிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் நத்திங் பட் இன்சைட் ஆட்டம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா a/4 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ என்னன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இப்போ ஒய்லேருந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் இசட். அண்ட் தென் அங்கே இசட்லேருந்து ஒரு லைன் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறீங்க டி. ஸோ இப்போ இன் பிட்வீன் தட் எக்ஸ்லேருந்து இந்த இசட்க்கு ஒரு லைன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். டாட் அந்த டேஷ் லைன் இருக்கு இல்லையா, அது பாருங்கள். இப்போது வாட் வி ஆர் கோயிங் டு see here, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் வியூ ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் எதை பார்க்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம லைன் ஜாயின் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, எக்ஸ் ஒய் இசட் டி, இதை நம்ம எக்ஸ்பேண்டட் வியூவில் பார்க்க போகிறோம். X, Y, Z, T. Look at the diagram. X, Y, Z, T. And இப்போ first we have to take the triangle X, T, Z. X, T, Z எடுத்துக்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா as per the theorem, Pythagoras theorem, நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், xz ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், xz ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு xz ஸ்கொயர் வேணும்னா மீதி இருக்க ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர் ஆஃப் அடிஷன் தான் இல்லையா. xz ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு xt ஸ்கொயர் ப்ளஸ் tz ஸ்கொயர். யூ நோ த வேல்யூ xt ஸ்கொயர்டு tz ஸ்கொயர் ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், a/4 ஸ்கொயர் ப்ளஸ் a/4 ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் a ஸ்கொயர் பை 16 அடுத்த ஸ்டெப்பு. ஸோ டோட்டலாக என்ன ஆகிடும், ரெண்டே ஆட் பண்ணலாம், 2a ஸ்கொயர் பை 16. வி நீட் ரேடியஸ், நமக்கு r வேணும். ஸோ அப்போ யூ ஹவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப், இந்த டாப் xy இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து. ஸோ லுக் அட் தட், இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் so look at this. First we have to take this x t z triangle. இதிலிருந்து we found out xz square is equal to 2a square by 16 கண்டுபிடிச்சாச்சு. Now you are going to take the triangle x, this y and the triangle z. So in this case நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, here you have to see that இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த இதுலேருந்து இந்த இது வரைக்கும் ஆர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ 2r இல்லையா, எக்ஸ் ஒய் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் என்ன 2r தான், ரைட்? ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன போட்டிருக்கோம், எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன, இதோட இந்த எக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஆட்டத்தோட ஆர் ரேடியஸ், ஒய்ங்கிற இடத்துல இருக்க ஆட்டத்தோட ஆர் ரேடியஸ். ஸோ அப்போ 2r கிடைக்குது. எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன, இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர், அப்போ டோட்டலாக என்ன 2r ஸ்கொயர். ஸோ 2r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட், நம்ம xz ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2a ஸ்கொயர் பை 16, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி yz ஸ்கொயர் வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, a/4, அந்த a/4 ஸ்கொயரை போடுறோம், ரைட்? ஸோ அப்படி போட்டோன்னா யூ கேன் கெட் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிடலாம். So in the next step, so as usual 2r square na இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், so you are having a what, so 2r square na 4r square னு கிடைச்சிருது. அடுத்து அது 2a square by 16 அப்படியே இருக்குது. இங்கே a/4 the whole square நால a square by 16 போட்டிருக்கோம். அடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே 2a square ப்ளஸ் இங்கே ஒரு 1a square 3a square by 16 கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கிற 4 வந்து நமக்கு
இந்த பக்கம் வந்துடுது அப்போ டினாமினேட்டரில் வந்துடுது இங்கே வந்துடுது. ஸோ அதனால் r square is equal to 3a squared by 4 into 16. அப்போ ரிசல்ட் 3a squared by 64. ஸோ we are getting r square is equal to this. இப்போ r வேணும். ஸோ r is equal to இதுக்கு என்ன பண்ணணும், அப்போ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a squared by 64 போடுறோம். ஸோ ரிசல்ட் என்ன, r is equal to root of 3 a ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் a, 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8. ஸோ you are getting this one. Okay. And then next, diamond atomic radius root 3 by 8 into a. This is the final answer for the diamond cubic radius. And in the next one, atomic packing factor, we have to find another name for atomic packing factor is APF. APF nu sollalam, atomic packing factor nu sollalam, or you can say that one is packing density அப்படினு சொல்லலாம். packing density இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, அதாவது look at this. So the formula for APF is volume occupied by the number of atoms. Volume occupied by the number of atoms per unit cell. அதாவது atoms முக்கியம், இங்கே யூனிட் செல்லுங்கிறது முக்கியம். சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது அட்டாமிக் பேக்கிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டு வால்யூம் ஆஃப் ஒன் ஆட்டம். வால்யூம் ஆஃப் this is difficult. So APF, simply we can write it as number of atoms APF is equal to number of atoms into volume of one atom. Volume of, don't write like a VOA. I couldn't write a full form, so that I write it as a VOA, right? Number of atoms into volume of one atom by volume of unit cell அப்படின்னு எழுதணும். இதுதான் ஈஸியான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஒன் ஆட்டம் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மேலே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இப்படின்னு சொல்லிக்கலாம், ஸ்மால் வி பை கேபிட்டல் வி இப்படின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் மோஸ்ட் ஈஸி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் நீ ஈஸியாக எழுதிடலாம். இந்த செகண்ட் கீழே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, திஸ் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ளீஸ் பி யூட்டிலைஸ் திஸ். ஓகே. And in the next one, this is the calculation part. In this numerator நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். number of atoms into volume of one atom. number of atom into volume of one atom. இப்போ number of atom வந்து எத்தனை, number of atom வந்து எவ்வளோ சொல்லிட்டோம், 8ன்னு போட்டலாம். number of atom 8. volume of one atom என்ன, volume of the sphere என்ன, 4/3 pi r cube. அப்போ 8 into 4/3 pi r cube. r கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. root 3/8 into a the whole cube. r cube போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுறோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா you get the result as pi a cube root 3/16. இதுதான் உங்களுக்கு நியூமரேட்டர், அதாவது ஏபிஎஃபோட ஸ்மால் வி மேலே இருக்கு இல்லையா நியூமரேட்டர், அது கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் we have to see the next one. So in the next one we have to use this நியூமரேட்டரில் இருக்கிறது சொல்லியாச்சு. root 3 pi a cube by 16 கிடச்சிருச்சு. டினாமினேட்டர் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். அப்போது வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் என்ன, கியூபோட யூனிட் செல் வால்யூம் என்ன, a cube. ஸோ சப்ஸ்டியூட் தட் அண்ட் கெட் அண்ட் கேன்சல் a cube you get the result as pi root 3/16. அப்போது you have to write the pi value, பையோட வேல்யூவும் root 3யோட வேல்யூவும் போட்டிங்க அப்படின்னா 3.14 போட்டு இன்டூ த 1 பாயிண்ட் வேல்யூ வச்சு எழுதிட்டு டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு you get the result as packing density 34%. அதாவது 0.34% எழுதினீங்கன்னா 34%. ஸோ வாட் இட் மீன்ஸ் 34%னா என்ன, மொத்தத்தில் டைமண்ட் க்யூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34% ஆஃப்
யூனிட் செல்லோட வால்யூம் தான் ஆட்டம்ஸ்னால நிரப்பப்பட்டிருக்கும். ரிமைனிங் 66% இஸ் எம்டி யூனிட் செல். அதாவது என்னென்னா ஒரு யூனிட் செல்லோட 34% தான் ஆட்டம்ஸ்னால ஃபில் ஆகிருக்கும். ரிமைனிங் 66% எப்படி இருக்குங்கிறாங்க. தட் இஸ் எம்டி ஸ்பேஸ் ஆர் வேக்கன்ட் ஸ்பேஸ். Okay, this is the final one. So please be listen. All the characteristic, and because these characters are very important, 4 characters. Thank you. We will see in the next session. I prepare this only for my dear students because many students requested me, please be prepare video for them. They asked many times, so for that I prepared this. So students, kindly be utilize this for your future reference, because I am here only to take class for my dear students. Whatever may be your requisition about my subject, I will do it for you. Thank you so much.